everyone, this is Yuvraj. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா May 14th நிஃப்டி அண்ட் பேங்க் ரிலேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தல மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு ஸ்லைட்லி நியூட்ரல்லேருந்து கேப்டன் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி நமக்கு கேப்டன் கொடுத்துட்டு இனிஷியலாக நமக்கு புல் பேக் கொடுத்ததுன்னா ஒரு மைனர் புல் பேக் நடக்கலாம். ஸோ அந்த புல் பேக்கை பொறுத்தளவு நமக்கு சப்வேவாக வந்து சிஆர் இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கலாம். இன்கேஸ் நமக்கு அந்த கரெக்ஷனான சஸ்டன் ஆகும் பட்சத்தில் மினிமம் டிமாண்ட் ஜோன் வந்து 21,777 வரைக்கும் வரலாம். இதை பொறுத்தவரை நமக்கு 5th இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தணும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு இந்த மாதிரி வந்து சொல்லி பார்க்கும்போது நமக்கு கேப்டன் கொடுத்துட்டு அந்த கேப்டனான சஸ்டன் ஆகிட்டு நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்தான். ஸோ எதிர்பார்த்த மாதிரி நமக்கு 5th இருந்தது. 5th நமக்கு கம்ப்ளீட் ஆகும்போது அதை ஃபாலோ பண்ணி நமக்கு புல் பேக் கொடுக்கும். இங்கேயும் நமக்கு நல்ல ஒரு புல் பேக்கோட க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாளைய மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்துல 2 வேரியேஷன் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்து ஆஸ் பர் த ஸ்ட்ரக்சர் என்ன நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு கேப்டன் கொடுத்ததுன்னா மோஸ்ட்லி நமக்கு இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த பாடத்துக்கு முன்னாடி கன்சால்டேஷன் நடக்கலாம். அதை பொறுத்து நமக்கு என்ன வேவாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வீக்லி அனலைஸில் பார்த்த மாதிரி 4th வேவாக இருக்கும். ஸோ வீக்லி அனலைஸில் பொறுத்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா இது நமக்கு 0 இருந்தது ஃபர்ஸ்ட் வீக். தேர்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ தேர்டை பொறுத்து நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது நமக்கு தேர்ட் ஸ்டார்ட் ஆன இடமா இருந்தது. அதாவது செகண்ட் வேவ் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம தேர்ட் வேவ் எதிர்பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது தேர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கான 0 இருக்கும். தேர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிருந்தா 4th நமக்கு ப்ராக்ரஸிங் இருந்தால் ஒன்ஸ் நமக்கு 4th கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்டென்ஷனுக்கான 5th கீழே வரலாம். அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனுக்கான 5th கீழே வரும்போது சிங்குடைய பாடத்தில் நமக்கு சப்போர்ட் இருக்குதுன்னா நம்ம தேர்ட் எக்ஸ்டென்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு 4th ஒரு மைனர் கன்சல்டேஷன் அதை ஃபாலோ பண்ணி 5th கரெக்ஷன் கீழே வரலாம் சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் அந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கான். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்டன் கொடுத்துட்டு இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த மைனர் பாடத்தை கட் பண்ணும்போது அது நமக்கு 5th வேக்கான கன்ஃபர்மேஷனாக இருக்கும். என்னதான் மார்க்கெட் கரெக்ஷனை கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஜோனுக்கு இடையில கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கு அதிகபட்ச பாசிபிள்ஸ் இருக்கும். ஃபார் ரீசன் சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு செகண்ட் வேவ் ஆனது ஷார்ப்பான கரெக்ஷன் கொடுத்ததுனால மோஸ்ட்லி 4th ஆனது நமக்கு கன்சால்டேஷன் பேட்டர்ன் கிடைக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்டன் கொடுத்ததுன்னா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷனாக இருக்கும். இல்லை மார்க்கெட் நமக்கு கேப் கொடுத்துட்டு இன்னும் ஃபர்தராக மேலே போகிற பட்சத்தில் அதை நம்ம எந்த வேரியேஷனாக கொண்டு போகணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம டபுள் கரெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த புல் பேக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை நமக்கு ப்ராப்பரான 5-3 ஸ்ட்ரக்சர் கிடைச்சா மட்டும்தான் அந்த புல் பேக் வேரியேஷன் நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 வேரியேஷனுமே பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியேஷனை பொறுத்து நம்ம கரெக்ஷன் வேரியேஷனே பார்த்துக்கலாம். ஸோ கரெக்ஷனை பொறுத்து ப்ரீவியஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தேர்ட் எக்ஸ்டென்ஷன் இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த புல் பேக்கை நம்ம 4th தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். 4th பொறுத்தவரை நமக்கு 3 வே ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நமக்கு 3 வே ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டான். பட் இருந்தாலும் நமக்கு என்ன நடக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் இது நமக்கு ஒரு ஃப்ளாட் வேரியேஷனாகவும் நடக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். அதாவது அகைன் நமக்கு 3 வே கொண்ட ஒரு கரெக்ஷன் நடந்துட்டு ப்ரீவியஸ் பேட்டரில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு 5 வே கொண்டு புல் பேக் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நமக்கு ப்ராப்பரான கன்சல்டேஷன் வேரியேஷன். ஸோ இந்த வேரியேஷனுக்கான கன்ஃபர்மேஷனை மைனர்ஸுடைய பாட்டத்துக்கும் மைனர்ஸுடைய டாப்புக்கும் எடுத்துகிட்டு மார்க்கெட் 38 கட் பண்ண பட்சத்தில் உங்களோட இமிடியேட் டார்கெட்டை 78க்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ 78 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பட் ஃப்ளாட் வேரியேஷனை பொறுத்தளவு மோரார்லெஸ் நமக்கு ப்ரீவியஸுடைய பாட்டத்தில் தான் சப்போர்ட் இருக்கும். அந்த மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட்டை அகைன் சிங்குடைய ஹைக்கும் வரக்கூடிய பாட்டத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு மார்க்கெட் 38 கட் பண்ண பட்சத்தில் உங்களுடைய அடுத்த டார்கெட்டை 78 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இதான் கரெக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். இந்த இடத்துல செகண்ட் வேரியேஷனை பொறுத்து எந்த மாதிரி நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் இமீடியட்டாக நமக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் பாடத்தை கட் பண்ண பட்சத்தில் அது நமக்கு 5th டே கன்யூஷனாக இருக்கும். அந்த 5th பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மினிமம் சிங்குடைய பாட்டமான 21,777 மேக்ஸிமம் 21,658 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நமக்கு 5th கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ராலி கன்வியூஷன் நடக்கும். ஸோ இதான் நிஃப்டிக்கான கரெக்ஷனல் வேரியேஷன். இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவ் வேரியேஷன் புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துலாம். ஸோ புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம எந்த மாதிரி எடுக்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு டபுள் கரெக்ஷன் வேரியேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி நம்ம ராலியை எதிர்பார்க்க போகிறோம். அந்த டபுள் கரெக்ஷனை பொறுத்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 3 வேவ் ஆனது நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கரெக்ஷனாகவும் அதை ஃபாலோ பண்ணி இந்த 3 வேவ் ஆனது நமக்கு செகண்ட் கரெக்ஷனாகவும் இருக்கும். இது லேபிள் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது நமக்கு 0 A B C அகைன் இது நமக்கு 0 A B C. ஸோ இதான் நமக்கு டபுள் கரெக்ஷன் வேரியேஷனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நடந்த இந்த 3 வேவ் ஆனது நமக்கு கனெக்டடாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு பாசிபிள் ஆகணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வரக்கூடிய செஷன் கேப் அப் கொடுத்துட்டு அந்த கேப் அப் ஆனது சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் இதை நம்ம தாராளமாக அந்த வேரியேஷனாக கொண்டு போகலாம். ஸோ இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் சிங்குடைய ஹைக்கும் சிங்குடைய பாட்டத்துக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு 23 கட் பண்ணிட்டு 38 நோக்கி போய்க்கிருக்கான். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வரக்கூடிய சீசன் கேப் அப் கொடுக்குறான்ற பட்சத்தில் நமக்கு 38 விட்டு நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். 38 விட்டு ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா
ஒரு 3-வே கொண்ட ஒரு கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் வரலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 61 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மார்க்கெட் அந்த மாதிரி 61 வரைக்கும் வந்துட்டு அகைன் நமக்கு புல் பேக் கொடுக்கலாம். இந்த புல் பேக்கானது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணு சொல்லி கேட்டிங்கன்னா வரக்கூடிய சீசன் மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டு நமக்கு ராலி கன்வர்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த வேரியேஷனை சிம்பிளாக சொன்னோம்னா நமக்கு வரக்கூடிய சீசன் கேப் அப் கொடுத்துட்டு 38 அவுட்டு ரிஜெக்ஷன் கொடுத்தா மட்டும் இந்த வேரியேஷன் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டீ எந்த மாதிரி இருக்கா சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் டீயை பொறுத்தவரை மார்னிங் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா நிஃப்டியோட வேரி ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஸ்லைட்லி வேரியராக ஸோ மார்க்கெட் நமக்கு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா நமக்கு டிமாண்ட் ஜோன் வரைக்கும் வரலாம். பட் மார்க்கெட் டிமாண்ட் ஜோனில் பெரிய அளவுக்கு நமக்கு புல் பேக் கொடுக்கான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் இந்த இடத்துல நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். ஸோ மார்னிங் நான் என்ன ஸ்ட்ரக்சரில் இதை எடுத்திருந்தேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5 இந்த 5-வே ஸ்ட்ரக்சர் கொண்டதை நான் ஃபர்ஸ்ட் வேவாகவும், இந்த புல் பேக்கை நான் செகண்ட் வேவாகவும், இந்த லாங் கரெக்ஷனாக நான் தேர்ட் வேவாகவும், இந்த புல் பேக்கை நான் ஃபோர்த் வேவாகவும், ஃபிஃப்த்தை அகைன் நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொண்டு போயிருந்தேன். அந்த எக்ஸ்டென்ஷனை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் வேவாகவும் செகண்ட் வேவும் நமக்கு கரெக்ஷன் கொடுக்கும்போது அது நமக்கு தேர்டாக இருக்கும். ஸோ தேர்டுன்றது எப்பவுமே லாங்கஸ்ட் வேவ்னால மினிமம் நமக்கு டிமாண்ட் ஜோன் வரைக்கும் வரலாம். அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஃபோர்த் ஆனது இந்த டிமாண்ட் ஜோன் தான் கன்சால்டேஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பட் மார்க்கெட் ஆனது நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். ஸோ இந்த புல் பேக் நம்ம எந்த மாதிரி கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு ப்ரீவியஸ் வேயை கட் பண்ணனால நம்ம ப்ரீவியஸ் வேவ் கொண்ட சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஓவரால் வேவ் கொண்ட ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வேவ் கொண்ட பொறுத்தளவு இது நமக்கு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒரு ப்ராப்பரான மோட்டிவ் வேவை பொறுத்து நமக்கு 5-வே ஸ்ட்ரக்சர் நடக்கும். எக்ஸ்டென்ஷன் நடந்தால் மட்டும் அது நமக்கு 9 வேவாக போகும். இந்த இடத்துல நமக்கு 9 வேவ் நடந்ததுனால இது நம்ம எக்ஸ்டென்ஷன் வேரியேஷனை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷனுக்கான லேபிளை பொறுத்தளவு இது நமக்கு 0வாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வே, செகண்ட் வே, வழக்கமாக நம்ம தேர்ட் தான் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் நம்ம தேர்ட் தான் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். அந்த தேர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் வே, தேர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கான செகண்ட் வே, தேர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கான தேர்ட் வே, தேர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபோர்த் வே, தேர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபிஃப்த் வே. இந்த இடத்துல நம்ம தேர்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த புல் பேக்கை நம்ம ஃபோர்த்தாகவும் அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நடந்த அந்த கரெக்ஷனை நம்ம ஃபிஃப்த்தாகவும் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது தேர்ட் வே, ஃபோர்த் வே, ஃபிஃப்த் வே இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாளை மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா இங்கேயும் நாளை மார்க்கெட் நமக்கு கேப்னு கொடுத்தோன்னா நமக்கு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த ரேஞ்சை பொறுத்து இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த பாடத்துக்கு முன்னாடி நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்கலாம். ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவும் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டை இந்த மைனஸுடைய பாடத்துக்கும் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் எடுத்துகிட்டு மார்க்கெட் நமக்கு 38 கட் பண்ணுற பட்சத்தில் நம்மளுடைய டார்கெட்டை தாராளமாக 78 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் 78 கட் பண்ணிச்சுன்னா நமக்கு சுங்கடைய பாட்டம் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நமக்கு புல் பேக் கொடுக்குறான்னா அது நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை அதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் ப்ரீவியஸ் படத்தை கட் பண்ணுற பட்சத்தில் நமக்கு கரெக்ஷன் கன்வியூஷன் இருக்கும். சுங்கடைய பாட்டத்தை நம்ம அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதான் பேங்க் டீக்கான கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுக்குறாங்கன்னா அது எந்த மாதிரி போகலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நாளைய மார்க்கெட் நேரத்தில் நமக்கு கேப் அப் கொடுத்தோன்னா கிட்டத்தட்ட நிஃப்டியில் பார்த்தா அதே வேரியேஷன் தான். நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு சிங்கிளே ஹைக்கும் சிங்கிளே பாட்டத்துக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு எங்கே க்ளோசிங் வச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது 23க்கு மேலே க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ நமக்கு வரக்கூடிய சீசன் கேப் அப் கொடுத்தோன்னா நமக்கு இங்கேயும் 38 நல்ல ஒரு சாலிடான ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட் 38 விட்டு ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா இந்த இடத்துல நம்ம மோட்டிவை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணி 3-வே கொண்ட ஒரு கரெக்ஷனை எதிர்பார்க்க போகிறோம். இந்த கரெக்ஷனை பொறுத்தவரை நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரி மினிமம் 38 மேக்ஸிமம் நமக்கு 61 வரைக்கும் வரலாம். நமக்கு 3-வே ஸ்ட்ரக்சரோட மார்க்கெட் 61 சப்போர்ட் எடுக்கிற பட்சத்தில் நமக்கு புல் பேக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த புல் பேக்கை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது நமக்கு ராலி கன்வியூஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் பேங்க் டீக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபின் நிஃப்டி அந்த மாதிரி இருக்கா சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கும் பேங்க் டீக்கும் ஸ்ட்ரக்சரில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் கிடையாது. மார்க்கெட் வந்து நமக்கு 78 சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்னு கொடுக்குற பட்சத்தில் இங்கேயும் நமக்கு ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் மார்க்கெட் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ரேஞ்சை பொறுத்தவரை மைனர் ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணும்போது உங்களுடைய டார்கெட்டை 78 வரைக்கும் நீங்கள் கொண்டு வரலாம். 78 சப்போர்ட் எடுத்தோன்னா அகைன் நமக்கு புல் பேக் கொடுத்துட்டு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை மார்க்கெட் சிங்கிளே பாட்டத்தை கட் பண்ணுற பட்சத்தில் நம்மளுடைய அடுத்த டார்கெட்டை அடுத்த சிங்கிளே பாட்டம் வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். இது நமக்கு கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நமக்கு புல் பேக் நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் சிங்கிளே ஹைக்கும் சிங்கிளே பாட்டத்துக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டோக்கானது நமக்கு கேப் அப் கொடுக்குற பட்சத்தில் நம்மளுடைய இமீடியட் டார்கெட்ன்றது 38 இருக்கும். மார்க்கெட் 38 விட்டு ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா நம்ம மோட்டிவை கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து கரெக்ஷனை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கரெக்ஷனை பொறுத்தவரை நமக்கு 38 61 வரைக்கும் வரலாம். இந்த கரெக்ஷனை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் புல் பேக் கொடுக்குற பட்சத்தில் நமக்கு மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது நமக்கு ராலி கன்வியூஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோ டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.